ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 18 திருவெம்பாவை பதிகம் 18. அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமக்கல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணியுடியிலுள்ள நவரத்தனங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை இல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கினிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள். விளக்கம்: ஆண் இனம் பெண் இனம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் அது. அதனால்தான் அவர்கள் திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல, எல்லாம் அவன் செயல். இறைவனே அலியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும். இதுவே இந்த திருப்பள்ளி எழுச்சி 18 பதிகமாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை திருவெம்பாவை 19 பார்ப்போம்.